The population of a town increases 5% annually but is decreased by migration annually to the extent of 1%. The population increase percent in 3 years. 3 வருடத்தில், அதாவது the population of a town, ஒரு டவுனோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது 5% ஆகுது ஒரு வருஷத்துக்கு annually. அதே சமயத்தில் டிக்ரீஸ் ஆகுது டியூ டு மைக்ரேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுனால 1% பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. முதல்ல 5% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ரெண்டாவது 1% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டலாக ஒரு வருஷத்தில் என்ன அங்கே நடக்குது அப்படின்னா 4% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே எவ்வளோ பாப்புலேஷன்லாம் கொடுக்கல இல்லையா, அதனால் நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 100ன்னு எடுத்துக்கும். சரிங்களா? ஒட்டு மொத்தமாக பாப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு எடுத்துக்கும். இப்போ இந்த 100 பாப்புலேஷன் அப்படிங்கிறது முதல் வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆகுது. 100 அப்படிங்கிறது 100% அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு நம்பர் அப்படிங்கிறது 1%, அப்போ 100 பேர் சேர்ந்தால் 100%. இப்போ முதல் வருஷத்தில் 4% கூடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் 4 பேர் கூடுனா 104 ஆகும் இல்லையா? அடுத்து செகண்ட் இயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இன்னும் 5%, அதாவது 4% கூடுது. அப்போ இன்ட்டு 4/100 இதை போட்டோம் அப்படின்னா 1.04 வரும். 1.04 இன்ட்டு 4 அப்படிங்கிறது 4.16 வரும். 4.16. அப்போ முதல் வருஷம் 4 பேர் கூடியிருக்காங்க, ரெண்டாவது வருஷம் 4.16 பேர் கூடியிருக்காங்க. அப்போ முதல்ல 100 + 4 அப்படிங்கிறது 104 பேர் முதல் வருஷம். ரெண்டாவது வருஷம் 4.16 பேர் கூடியிருக்காங்க. அப்போ மொத்தம் 108.16. மொத்த கணக்கு 108.16 நபர்கள் ரெண்டாவது வருஷம் வரும்போது. அடுத்து இப்போ மூணாவது வருஷத்துக்கு நமக்கு அதே மாதிரி 4% பேர் கூடுறாங்க. அப்போ 108.6 108.16 இன்ட்டு 4/100. இப்போ இந்த 108.16 இன்ட்டு 4/100 அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா முதல்ல 4 பேர் கூடியிருக்காங்க, ரெண்டாவது வருஷம் 4.16, மூணாவது வருஷம் வரும்போது 4.3264 பேர் கூடியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதோட 4.3264 கூட்டணும். அப்போது நமக்கு 4 6 8 4 12க்கு 2 மீதம் 1, அப்போ 11. அப்போ மொத்தம் தொடக்கத்தில் 100 பேர் நம்ம அசீவ் பண்ணியிருந்தோம். முதல் வருஷத்தில் 4 பேர் கூடியிருக்காங்க, 4% கூடினதுனால. ரெண்டாவது வருஷம் 4.16 நபர்கள் கூடினதுனால 108.16. மூணாவது வருஷத்தில் 4.3264 நபர்கள் கூடுனதுனால இப்போ பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா 112.4864 நபர்கள் இருக்காங்க. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 100லேருந்து 112 சம்திங் கூடியிருக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னா அந்த 12.4864 தான் நமக்கான சதவீதம் கூடப்பட்டது, அதாவது கூடியிருக்குது அப்படிங்கிறது இன்க்ரீசஸ். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 3/5 பெருக்குவதற்கு பதிலாக 5/3 பெருக்கிவிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன கரெக்ஷன். இது 5/3, இது 3/5. A student multiplied a number by 3/5 instead of 5/3. 5/3 தான் அந்த இடத்துல பண்ண வேண்டியது, ஆனால் அவர் அதுக்கு பதிலாக 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டார். அப்போது அப்படி பண்ணினார் அப்படின்னா தவறுதலை பண்ணார்னா அப்போ அங்கே எரர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எரர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 4ஆல் பெருக்கிட்டோம். 2ஆல் பெருக்க வேண்டிய இடத்துல 4ஆல் பெருக்கியிருந்தோம் அப்படின்னா அங்கே எரர் எவ்வளோ இருக்கும்? அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் தான் நம்ம பெருக்க வேண்டி இருந்துச்சுங்களா, அதை டினாமினேட்டரில் போடணும். அதான் ரெஃபரன்ஸ். இப்போ எதால் பெருக்கியிருக்கோம்? 4ஆல். எதால் பெருக்கணும்? 2. அப்போது 4 - 2 அப்படிங்கிறது 2/2 இன்ட்டு 100ல் போட்டோன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ நமக்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 100% எரர் இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே நமக்கு எதால் பெருக்கணும் அப்படின்னா 5/3ஆல் பெருக்கணும். ஆனால் இங்கே எதால் பெருக்கிட்டோம்? 3/5ஆல் பெருக்கிட்டோம். அப்போது 5/3 - 3/5 இன்ட்டு 100 இப்படி போட்டோம் அப்படின்னா 5 5 25 - 9 அப்படிங்கிறது 16/15
அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? 16/15 வரும், டிவைடட் பை 5/3 இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16/15 இன்ட்டு 3/5. 1 3 is 3, 5 3s are 15 into 100. 1 5 is 5, 25s are 100. 1 5 is 5, 4 5s are 20. அப்போ 4 into 16 அப்படிங்கிறது மொத்தம் 64% எரர் இருந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம எதுக்கு நம்ம 5/3 மல்டிப்ளை பண்ணணும், ஆனால் 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்படி தப்பாக பண்ணனால எரர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 64%. ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. அடுத்து 13வது கேள்வி. In 1998, the production of a tea is 1584 million kgs, அதாவது kilograms, which is 20% more than that in 1991. Find the production of tea in 1991. அதாவது 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 1584 மில்லியன் கிலோகிராம் இருந்திருக்கு. அது 20% எதை காட்டில் அதிகம் அப்படின்னா 1991 காட்டில் அதிகம். அப்போது 1991 எவ்வளவு ப்ரொடக்ஷன் உற்பத்தி இருந்தது அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? இப்போ 1998 1584 மில்லியன் கிலோகிராம். சரியா? இவ்வளோ இருந்திருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா இது எதை காட்டில் அதிகம் அப்படின்னா விச் இஸ் 20% மோர் தேன் 20% பழையதை காட்டிலும் 1991 காட்டிலும் இப்போ இருக்கிறது 20% அதிகம். இன்னொன்று 20% மோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1991 நமக்கு 100% எடுத்துக்கணும். இப்போ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20% கூடி இருக்குது. அப்போ இந்த 1584 அப்படிங்கிறது 120%. இவ்வளோ தான். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 100% அப்படிங்கிறது 1991, அது நமக்கு எவ்வளோன்னு கொடுக்கல, அது எக்ஸ். இப்போ நமக்கு 120%, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1584. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 100 இங்கே வந்துடும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 12 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 112 is 12, ரிமைனிங் 38 அப்படிங்கிறது 3 12s are 36, ரிமைனிங் 24 அப்படிங்கிறது 2 12s are 24. அப்போ 132 இங்கே ஒரு 0. அப்போ நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது 1320 மில்லியன் கிலோகிராம் இருந்திருக்கு. இது எப்போது? 1991. அப்போ நமக்கு 91 இவ்வளோ இருந்திருக்கு, 98 எவ்வளோ வந்திருக்கு? 1584 வந்திருக்கு. அப்போ இங்கே சரியான விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்து 14வது கேள்வி. If 30% of B minus A is equal to 18% of A plus B, then the ratio of A is to B. இப்போ நமக்கு தேவையானது என்னது? A is to B யோட ரேஷியோ. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல அந்த கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுவோம். 30%, அப்போ 30/100 ஆஃப் இன்ட்டு ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் B minus A is equal to 18%, 18/100 ஆஃப்னா இன்ட்டு A plus B. இவ்வளோ தான். இந்த 100 இந்த 100 எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இங்கேயுமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 80, இங்கே 15 2s are 30, 3 3s are 9, 5 3s are 15. அப்போது 5, இந்த 5 இந்த B மைனஸ் ஏவோட உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5B மைனஸ் 5A ஈக்குவல் டு இந்த 3 இந்த ஏபியோட மல்டிப்ளை பண்ணணும் 3A ப்ளஸ் 3B. இப்போ இந்த ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும், B எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். இங்கே 5B ப்ளஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ் 3B அப்படிங்கிறது இங்கே வந்தது அப்படின்னா மைனஸ் 3Bன்னு மாறும். அப்போது 5 மைனஸ் 3B அப்படிங்கிறது 2B ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5A அப்படிங்கிறது இங்கே வரும்போது ப்ளஸ் 5A ஆகிடும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 3A இருக்குது. அப்போ 5A ப்ளஸ் 3A அப்படிங்கிறது 8A. நம்ம கேட்டிருக்கிறது A is to B. அப்போ இந்த Bயை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா A/B, 8 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2/8, அப்போது 1/4. அப்போ A/B அப்படிங்கிறது 1/4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 1:4ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து 15. If P percentage of P is 36, then find P. அதாவது P percentage, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2% of 30, 2% of 30 எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 2% என்ன பண்ணுவோம்? 2/100. ஆஃப்ங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 30 இல்லையா? இது எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்கே P percentage of P is 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P percentage அப்படிங்கிறது என்ன? P/100 இன்ட்டு P, அது எவ்வளோ இருக்குது? 36, அவ்வளோதான். இப்போ நமக்கு P இன்ட்டு P அப்படிங்கிறது P². இந்த 100 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 36 இன்ட்டு 100. இந்த P² இந்த பக்கம் வந்ததுன்னா
p ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் வரும்போது ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 100. இப்போ இந்த 36க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6, 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10, அதுதான் ஒரு 0. அப்போ பியோட வேல்யூ 60. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி.